சரிங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. இன்னைக்கு 22/26 சத்சங்க நடத்துறது பிள்ளையாஜியோட வாழ்த்து நம்ம பார்க்கலாம். வந்தே பரம் பிரம்மா பீதாம்னகம் வந்தே குரும் சாந்தம் உமேஷமேஷம் வந்தே சிவானந்த குரு பிரவீணம் வந்தே சதாஞானபி வந்தனேய அனந்த சுகதாஹார அகண்டானந்த விக்கிரகம் தயாதிமதி சந்துஷ்டம் வந்தேகம் மமதத்குரும் ராகாதிரோகான் சததானுஷக்தா நசேஷகாயே பிரஸ்ருதானசேஷான் ஔசுக்யமோகா பிரதிதாஞ்சகானே யோ பூர்வவைத்யாயே நமோஸ்து தஸ்மை. இதன் அர்த்தம், தேகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் பரவி எப்போதும் விட்டு பிரியாமல் சிநேகம் மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற நாம் விருப்பு வெறுப்பு முதலான பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறறுக்கப்படுகின்றதோ அந்த அசாதாரண விதருக்கு நமஸ்காரம் என இந்த பாடல் சொல்லியிருந்து ஒரு தேவாரத்துல ஒரு பாட்டு பாருங்க, ரொம்ப பிடிச்சிருந்து பாட்டு. காட்டூர் கடலே கடம்பூர் மலையே காண பேரூராய் கோட்டூர் கொழுந்தே அலந்தூர் அரசே கொழுநர் கொல்லேரே பாட்டூர் பலரும் பரவஸ் மாய் பழங்கோட்டூரானே மாட்டூர் அரவா மரவா உன்னை பாட பணியாயே நிறை காட்டானே நெஞ்சத்தானே நின்றி ஊரானே நீரை காட்டானே புனல் சேர் சடையா அனல் சேர் கையானே மறை காட்டானே திருமால் துறையாய் மாக்கோணத்தானே இறை காட்டானே எங்கட்கு உன்னை எம்மான் தொம்மானே ஆரூர் அத்த ஐயார் அமுதே அலப்பூரம்மானே காரூர் பொழில்கள் புடைசூழ் பிறவி கரிக ஊராரே பேரூர் உறைவாய் பட்டி பெருமான் பிறவ நெறியானே பாரூர் பலரும் பரவப்படுவார் பாசூர் அம்மானே பாசூர் அம்மானே காட்டூர் கடலே கடம்பூர் மலையே காண பேரூரா. ஓகே, இப்போ நம்ம திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருனாக்க, ஐயா கார்த்திகேய ஐயா வந்தா சார். ஓகே, இல்லாட்டி அவர் ரமேஷ் ஐயா ஆத்மா வந்திருக்கீங்க. சரியா, உங்க பொண்ணு நல்லா இருக்குல்ல? சரி, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா முடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது இல்லையா? ஓகே. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இறைநிலையில் அமர்ந்துள்ள உங்களையும் உங்கள் உள் அமர்ந்துள்ள இறைநிலையையும் வணங்கி நாம் இன்று பெருமகிழ்ச்சியுடன் இந்த உரையை துவங்குகிறோம். சித்தவேதம், சித்த சமாஜம், சித்த வித்தையின் கர்த்தா ஞானப்பிதா அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து
சித்த வேதம் மற்றும் உள்ள நூல்கள் மூலமாக நமக்கு ஞானபிதா என்ன சொல்ல விளைகிறார் அப்படிங்கிறத ஒரு தொகுப்பாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி. பொதுவாக ஞானபிதாவினுடைய கூற்றுப்படி வாழ்க்கை 3 விதமாக இருக்கிறது. இயற்கைக்கு அடிமைப்பட்ட வாழ்க்கை, இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை, இயற்கையை வென்ற வாழ்க்கை, இப்படி 3 விதமாக பிரிச்சிருக்காங்க. இந்த இயற்கைக்கு அடிமைப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது வெளி உலகத்தில் செய்யக்கூடிய அந்த உணவு பழக்க வழக்கங்கள், உடை, கலாச்சாரம், அந்த ஜாதி மதம் மற்ற விஷயங்களோடலாம் அனுசரித்து போகும்போது அது இயற்கைக்கு ஒரு அடிமைப்பட்ட ஒரு வாழ்க்கையாக தான் இருக்குது. இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை, அப்போ ஞானபிதா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளை முதல்ல இந்த இயற்கையோட இணைந்த வாழ்க்கைக்கு கொண்டு வந்து அதிலிருந்து இயற்கையை வென்ற வாழ்க்கைக்கு கொண்டு போகிறாங்க. இதில் என்ன டிஃபரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். பொதுவாகவே உணவு, உறக்கம், உறவு, இது 3 வந்து அடிப்படையானது, இயற்கையானதுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அதே பாணியில் தான் அப்பாவும் இது 3 இயற்கையாக இருக்கிறதுனால அதை சரியான அளவில் ஏற்றுக்கிட்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் சரியாக இருக்கும்னு சொல்லி நமக்கு இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க. ஆனால் அதோட நிப்பாட்டில் அந்த இயற்கையோடு இணைந்த வாழ்க்கைக்குள்ளார போய் அதிலிருந்து இயற்கையை வென்ற வாழ்க்கை, அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு தான் நமக்கு வந்து வித்தை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அது எப்படி அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ஊ அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்தில் 5 ஊவில் எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உணவு. பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நமக்கு தேவையான ஆகாரம் சரியான முறையில் உட்கொள்ளும் போது தான் நம்ம வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வகையில் இந்த இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையில் இருக்கும்போது நமக்கு நார்மலாக இருக்கக்கூடிய அந்த சாத்வீகமான உணவு முறைகள் நமக்கு அவசியமான ஒன்றாகவும் இருக்கிறது. அடுத்தது உறக்கம், தூக்கம் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். சாதாரணமாக வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு அந்த டயர்ட்னஸ் காரணமாக நம்ம வந்து தூங்க போயிடுவோம். அடுத்து உறவு அப்படிங்கிறது, அதையும் வந்து சாமி வந்து எந்த இடத்துலையுமே எங்கேயுமே வந்து அதை தடையாக வைக்கல. அது ஒரு பரிணாம வளர்ச்சிக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக வச்சுருக்காங்க. அடுத்தது உழைப்பு. அதுவும் ஏன்னா நம்மளுடைய மார்க்கத்தை பொறுத்தளவுக்கு யாச்சகம் அப்படிங்கிறது எங்கேயுமே சாமி வந்து கொடுக்க கிடையாது. உழைத்து தான் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வலியுறுத்திருக்காங்க. அடுத்தது உள்ளம் அப்படிங்கிறது நம்ம மனசு. நம்ம மனசை வந்து எப்பொழுதுமே வந்து நம்ம உள்ளுக்குள்ளாரையே நடத்திக்கிட்டு இருக்கணும். இதுதான் வந்து இந்த 5 ஊ அப்படிங்கிறது இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையில் வருது. ஆனால் அப்பா சித்தவேதத்தில் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை வச்சு நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த தத்துவார்த்தப்படி இது எல்லாமே மாறுபடுது. எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, உதாரணத்துக்கு உணவுனா நம்ம வெளியில் சாப்பிடக்கூடிய இந்த சாப்பாடு, சாம்பார், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம மீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஞானபிதா நேரடியாக அந்த 13ஆம் அத்தியாயத்தில் அன்னம்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கார். அசனம் அப்படிங்கிறது ஜீவசக்தியான வாயு. அந்த வாயுவை உண்ணக்கூடிய நிலைமைக்கு நம்ம போகும்போது தான் நம்ம சரியாக உணவு உண்ணக்கூடிய அந்த ஒரு நிலையை அடையிறோம். அப்போ இப்போ வந்து நம்ம வந்து உணவு உண்றோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உணவு உண்ணக்கூடிய இந்த உணவு வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையோட இணைந்த வாழ்க்கையில் வருது. அப்போ அந்த இயற்கைக்கு வென்ற வாழ்க்கைக்கு நம்ம போகணும் அப்படின்னா இந்த சித்த வித்தை பயிற்சியின் மூலமாக நாம் முறையாக சரியாக பயிற்சி செய்யும் பொழுது அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அமிர்தம் இலகும் இல்லைங்களா, அதுதான் வந்து அப்பா வந்து நமக்கு அன்னமாக சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையில் இருந்து அந்த வென்ற வாழ்க்கைக்குள் போகிறது தான் நம்மளுடைய ஆக்சுவல் டார்கெட். இதோட வந்து நம்ம இன்னும் இருக்கக்கூடாது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம நேரடியாக அந்த வென்ற வாழ்க்கைக்கு போக முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது போக முடியாது. அதனால தான் இணைந்த வாழ்க்கையிலிருந்து வென்ற வாழ்க்கைக்கு கொண்டு போகிறாங்க. அப்போ இந்த வித்தையை சரியான முறையில் பண்ணும்போது அந்த ஜீவசக்தியான வாயுவை உண்ணக்கூடிய அந்த நிலை,
அதுவே அன்னமா நமக்கு மாறக்கூடிய அந்த நிலை தான் கிடைக்கும். அப்ப அப்பாவுடைய அந்த கூற்றுப்படி பார்க்கும்போது நம்மளுடைய உண்மையான உணவு அப்படிங்கிறது அந்த ஜீவசக்தியாகிய வாயுவாகவும் அன்னமாகவும் மாறுகிறது. அடுத்தது உழைப்பு. உழைப்பு அப்படின்னா நாம எல்லாரும் பொதுவாக உபஜீவனம் அப்படிங்கிற பேரில் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம வெளியில் போய் ஏதோ ஒரு வேலை, இன்ஜினியரோ டாக்டரோ ஏதோ எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு வேலையை வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் மூலமாக ஒரு வருமானத்தை வந்து ஈட்டி குடும்பத்துக்கு கொடுக்குறோம். இது வந்து உழைப்பு அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஞானப்பிதாவினுடைய அந்த கூற்றுப்படி கூர்ந்து கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா 22வது அத்தியாயத்தில் அழகாக சொல்லியிருக்கார். உபஜீவனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த சுக்கிலத்தை பற்றி வர்ணனை பண்ணும்போது அவங்களுடைய அந்த வார்த்தை கையாடல் வந்து ரொம்ப அழகா இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, தான் என்றென்றைக்கும் உபஜீவனம் செய்து ஜீவித்து இருக்க வேண்டியதான சொந்த சொத்து சுக்கிலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எழுதுறார். அப்போ என்றென்றைக்கும் ஜீவித்து இருக்கணும். அப்ப இப்போ நம்ம ஜீவித்து இருக்கோமா அப்படின்னா, இப்ப இறந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை. இதை கொஞ்சம் கூர்ந்து நம்ம சித்தவேதம் படிக்கும்போது இந்த விஷயங்கள் கண்டிப்பாக புலப்படவே செய்யும். அப்போ உபஜீவனம் அப்படிங்கிறது ஞானப்பிதாவினுடைய கூற்றுப்படி நமக்குள் இருக்கக்கூடிய அந்த அமிர்தம், அந்த சுக்கிலத்தை வந்து ஊதி கட்டி அமிர்தமாக நாம் உண்ணக்கூடிய நிலை, அதுதான் உபஜீவனம் அப்படின்னு சொல்லி அப்பா வந்து குறிப்பிடுறாங்க. அடுத்ததா உறக்கம். உறக்கம் அப்படிங்கிறது அப்பா ரெண்டுக்குமே விளக்கம் கொடுத்துருக்காங்க. மனதினுடைய தொழில் விட்ட சமயம்தான் தூக்கம் அப்படிங்கிறாரு. அப்போ மனசுக்கு வேலை கொடுக்கறதுனால தான் அதுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. அப்போ அதுக்கு வேலையே கொடுக்கல அப்படின்னா ஓய்வு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் நமக்கு வந்து கண்டிப்பாக இருக்காது. அதனால் நம்ம இந்த வித்தையை வந்து சரியான முறையில் பயிற்சி பண்ணி மனமற்ற நிலையில் அந்த ஜீவனோடு இணைந்த நிலையில் நாம் இருக்கும்போது அந்த தூங்காமல் தூங்கி சிகம் பெறுவது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தூக்கம் தான் நமக்கு தேவை. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா தூக்கம், கனவு அந்த 7ஆம் அத்தியாயத்தில் அழகாக சொல்லியிருப்பாங்க. இந்த அகங்காரத்துக்குள்ள தூக்கத்தில் இருக்கும். நாம் நைட்டு தூங்கக்கூடிய தூக்கமும் அந்த அகங்காரத்துக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் இந்த தூக்கத்தை வந்து சாமி வந்து நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணலை. அந்த இயற்கையை வென்ற நிலைக்கு நம்ம போகும்போது தூங்காமல் தூங்கி சுகம் பெறக்கூடிய அந்த ஆனந்தத்திலே இருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் தூக்கமாக நமக்கு வந்து சொல்கிறாங்க. அப்போ உணவு பார்த்தாச்சு, அடுத்தது உழைப்பு பார்த்தாச்சு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உறக்கம் பார்த்தாச்சு, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உறவு. ஜென்ரலாக நம்ம வெளி உலகத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஸ்திரீ புருஷ சேர்க்கையை வந்து உறவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஞானப்பிதாவினுடைய கூற்றுப்படி சித்த வேதத்தின் வாயிலாக நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, மனம் அப்படிங்கிறது ஸ்திரீ, அது வந்து பெண்ணாகவும், ஜீவன் அப்படிங்கிறது வந்து சிவன், அது வந்து ஆணாகவும், முறையே தாயாகவும் தந்தையாகவும் ஆகிறாங்க. பொதுவாக அந்த உறவு இல்லை இந்த புணர்ச்சி சம்யோகம் இதெல்லாம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, யோகம் அப்படிங்கிறது சேர்க்கை, சம் அப்படிங்கிறது அதனுடன் இல்லை அவளுடன் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ எந்தெந்த இடத்துலலாம் வந்து ஒரு சேர்க்கை இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் வந்து ஒரு ஆனந்தம் வந்து உண்டாகும். அப்போ அந்த ஞானப்பிதா சொல்லக்கூடிய ஆனந்தம், அந்த சேர்க்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனதும் ஜீவனும், அந்த ஜீவனும் ஈஸ்வரனும் அந்த ஐக்கியத்தை வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த உறவுன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் இல்லை சம்யோகம்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து அந்த உள் சேர்க்கை, அந்த ஜீவேஸ்வர ஐக்கியத்தை உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமா நம்மளுடைய சித்தவேதத்தின் வாயிலாக வருது. அடுத்தது உள்ளம். உள்ளம் அப்படிங்கிறது வந்து மனசு. சாமியை பொறுத்தளவு மனசே உண்டாகாமல் பார்த்துக்கங்க. 13ஆம் அத்தியாயம் படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செகண்ட், ஒரு 2-3 செகண்ட் வந்து அப்படி மனதினுடைய இயக்கமே நிற்கக்கூடிய ஒரு நிலையை வந்து ஒரு நாள் உணர முடிஞ்சது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தவேதம் அப்படியே தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வரும்போது அந்த 13ஆம் அத்தியாயத்தில் அந்த இடத்துல அழகா அப்பா எடுத்து சொல்கிறாங்க, இந்த மனமாகிய புகை, ஜீவனுடைய அந்த சக்தி வந்து இந்த மனமாகிய புகையாகி வெளியில் தீர்றதுனால தான் நம்ம இறந்து போகிறோம். அந்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு புரிதல் வந்து உள்ளுக்குள்ளார ஜீவனுக்கு வந்து ஏற்படுது.
ஓஹோ, இந்த மனம் உண்டாகிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனையா? அப்போ அந்த மனம்ங்கிற நிலைமையில் இல்லை அப்படின்னா நம்ம அந்த ஜீவன்கிற நிலைமையிலாம் இருப்போம். அப்போ நமக்கு இந்த பிரச்சனை இல்லை இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு புரிய வந்தது. அடுத்தது, மனம் உண்டாவதற்கான காரணங்கள் என்ன? தெளிவாக அப்பா சொல்கிறாரு. இந்த மனம் உண்டாவதற்கான காரணங்கள் வந்து 16வது அத்தியாயத்தில் சொல்லும்போது, கண், காது, மூக்கு, மெய், வாய்ன்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்சேந்திரியங்களின் வழியாக வெளியில் போய்கிட்டே இருக்கிறதுனால தான் மனம் உண்டாகுது அப்படிங்கிறார். எப்படிங்க வெளியில் போகும்போது எப்படி மனம் உண்டாகுது அப்படின்னு நம்ம கேட்கலாம். மனம் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, அது அகங்காரத்தோடைய ஒரு சேர்ந்த தன்மை. அந்த அகங்காரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பதிவுகள். அப்போ அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இந்த பஞ்சேந்திரியங்களின் வழியாக வெளியே போகவும் உள்ளே வரவும் செய்கிறது அப்படிங்கிறார். இப்போ நமக்கு தெரிஞ்சு மூக்கு வழியாக வந்து நாசி வழியாக வந்து மூச்சு காற்று வெளியில் போகுது வருது, இது மட்டும்தான் தெரியும். ஆனால் சித்த வேதம் 16வது அத்தியாயம் படிக்கும்போது இன்னும் ஒரு விஷயம் அழகாக புலப்படுது. என்ன அப்படின்னா, கண்ணில் பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ அந்த ஜீவனுடைய சக்தி வந்து மனமாக மாறி வெளியில் போகுது. அப்போ பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம் கண்ணை மூடுனாலே தெரியுது நம்மளுக்கு, இது பிடிக்கும் இது பிடிக்காது. அப்போ அது அந்த விருப்பு வெறுப்புன்னு சொல்லக்கூடிய அந்த பதிவுகளை கண்களால் பார்ப்பது மூலமாகவும் அங்கே ஏற்படுத்துது. அது அகங்காரத்தை டெவலப் பண்ணுது. அடுத்தது காது. காது வழியாக சில விஷயங்களை கேட்குறோம். அதுலேயுமே வந்து நம்மளுக்கு ஒரு இரட்டிப்பு தன்மை இருக்குது. இந்த விஷயத்தை கேட்டால் பிடிக்குது, இந்த விஷயத்தை கேட்டால் பிடிக்கல அப்படிங்கிறோம். அடுத்தது இந்த நாசி. சில நறுமணங்கள் நமக்கு பிடிக்குது, சில நறுமணங்கள் பிடிக்காம இருக்குது. அப்போ இதுலேயும் விருப்பு வெறுப்பு இருக்குது. அடுத்தது உணவு. உணவுலையும் நம்மளுக்கு பிடிச்ச உணவையும் சொல்கிறோம், பிடிக்காத உணவையும் சொல்கிறோம். அங்கேயும் இங்கே விருப்பு வெறுப்பு வந்துடுது. அதே மாதிரி தொடு உணர்வு. ஒருத்தர் வந்து தொடும்போது நமக்கு நல்லா ஃபீல் ஆகுது, இல்லை பேடாகவும் ஃபீல் ஆகுது. அப்படி எல்லா வகைகளிலுமே அந்த விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறது டெவலப் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத சித்தவேதத்தில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதை கூர்ந்து படிக்கும்போது இதெல்லாம் தெரியுது. அப்போ அந்த பதிவுகள் இருக்கிறதன் காரணமாக தான் நமக்கு அந்த பிரம்மரந்திரம் அப்படிங்கிறது வந்து நமக்கு திறக்காமல் போகிறதுக்கான காரணம். பொதுவாக ஒரு ஞானி வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, உண்டதையே உண்டும், உடுத்ததையே உடுத்தும், உரைத்ததையே உரைத்தும், கடவுள் தந்த நாளியெல்லாம் சென்றது அப்படின்னு சொல்லுவார். அப்போ சாப்பாடு தினமும் சாப்பிட்றதே தான் தினமும் சாப்பிட்றோம். அது சலிக்குதான்னு பார்த்தீங்கன்னா சலிக்கிறது இல்லை. சரி, ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களாவது ஏதாவது மாறுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதே குடும்பம், அதே தாய் தந்தை மக்கள், இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. நம்ம போடுற ட்ரெஸ்ஸில் ஏதாவது வித்தியாசம் தெரியுதான்னு பார்த்தீங்கன்னா தினமும் போடுற ட்ரெஸ்ஸே தான் வந்து அடிக்கடி மாற்றி மாற்றி வேறு வேறு ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்படி பேச்சு இதில் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பேசின விஷயங்களே தான் திருப்பி திருப்பி பேசிகிட்டு இருக்கோம். இப்படியே வந்து கடவுள் தந்த நாளிகையெல்லாம் போயிடுச்சு, இறைவனை உணர்றதுக்கான அந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போது இந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செயல்பாடில் இறங்கணும். செயல்பாடுனா என்ன? ஞானப்பிதா வந்து அழகா 2ஆம் அத்தியாயத்தில் சொல்லியிருக்காரு, பலன் வேண்டுமென்றால் வேலை செய்தாக வேண்டும். இப்போ நமக்கு என்ன பலனுங்க தேவைப்படுது அப்படின்னா ஜீவேஸ்வர ஐக்கியம், அந்த ஆனந்த மத்தன்மார்களாய் மாறக்கூடிய நிலை, அதுதான் நம்மளுடைய பலனாக இருக்குது. அப்போ அந்த பலனுக்குரிய தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்த வித்தையாக இருக்குது. அப்போ அந்த சித்த வித்தையை வந்து தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய, அதை கேப் கொடுக்காம ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு பழக்கத்தை வந்து நம்ம உண்டாக்குறதுக்காக தான் சித்த வேதமும் மற்ற நூல்களும் வந்து ஞானப்பிதா வந்து அருமையாக வந்து நமக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. சரி, இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வருது. என்ன அப்படின்னா, இப்போ வெளியில் சாப்பிட்ட பொருளை சாப்பிட்றதுலையும் பேசின விஷயத்த பேசுகிறதுலையும் நமக்கு வந்து ஏன் டேஸ்ட் வருது, இதில் வரல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மனமானது அதுலேருந்து ஏதோ ஒரு விஷயத்த இங்கே கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி வச்சுருக்கிறதுனால மறுபடியும் அதிலே வந்து சிக்கிக்கிட்டு இருக்கு. சரி, இதுக்கு சொல்யூஷன் தான் என்ன அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வித்தை கொடுக்குற அன்னைக்கே அந்த நிஷ்டை அனுபவம் காட்டி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அப்பா வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. அப்பா அந்த வித்தை நான் அதை கொடுக்கும்போதே அவங்களுக்கு இந்த நிஷ்டைனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம காமிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா வெளியில் நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த சுகத்தை அனுபவத்தை காட்டிலும் உள்ளே அனுபவிக்கக்கூடிய அந்த சுகம் பேரின்பம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத டேஸ்ட் பார்த்துருச்சு அப்படின்னா இந்த மனம் வந்து வெளியில் வந்து வரவே வராது. அப்போது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஞானப்பிதா சொன்னதுபடி மனசு 2 விதமாக இருக்குது.
வெளியில வரும்போது அது குரங்காகவும், உள்ளே அடங்கி இருக்கும்போது அது குருவாகவும் மாறிடுது. அப்ப அத முடிவு பண்ணக்கூடிய ஒரு தகுதி வந்து நம்மகிட்ட தான் இருக்கு. அவர வெளியில குரங்கா விடுறதுனாலும் அது நம்ம கையில தான் இருக்கு. இல்ல உள்ளுக்குள்ள அவர குருவா மாத்துறதுனாலும் நம்ம கையில தான் இருக்கு. ஆக இந்த சித்த வேதம் வாசித்தலையும் நம்ம பல வகுப்புகள்ல மறுபடியும் கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். சித்த வேதத்தை வந்து தொடர்ந்து வாசிக்கக்கூடிய அந்த ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தும் போது என்ன ஆகும்னா, அந்த ஜீவனுடைய அந்த புரிதல் அப்படிங்கிறது இன்னும் ஆழமாகவே இருக்கு. தொடர்ந்து படிக்க படிக்க ஒவ்வொரு நாளும் அந்த சித்த வேதம் வந்து நமக்கு ஒரு உண்மையை நமக்கு வந்து உணர்த்தி கொண்டே இருக்கிறது. எப்படின்னு வந்து நம்ம உபஜீவனத்துக்கு ஒரு கருத்து வச்சிருக்கோம், உணவுன்னு ஒரு கருத்து வச்சிருக்கோம். ஆனால் டோட்டலாக ஞானப்பிதாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது எல்லாமே தத்துவார்த்தங்களா, அது உள்முக பயணமா, அது உள்முக அனுபவமா நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஆகவே தினமும் அந்த சித்த வேதத்தை வந்து ஒரு அத்தியாயமாவது மினிமம் வந்து படிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். அடுத்தது நம்ம கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது நம்மளுடைய ரெக்வெஸ்ட் தான். ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். இப்போ சித்தவேதம் படிக்கிறத வந்து ஒரு மணி நேரம் சத்சங்கமாக வச்சுருக்கோம். இதையே வந்து காலையில் ஒரு 5 to 6 ஒரு ஜபமாக மாற்றினா இன்னும் பலன் வந்து அருமையாக இருக்கும். எப்படி இந்த 8 மணிக்கு இல்லை 8:30 மணிக்கு எல்லாரும் வந்து அசம்பிள் ஆகுறாங்களோ, நம்ம சகோதர சகோதரிகள் எல்லாரும் காலையில் 5 மணிக்கு காலையில் ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லாரும் அந்த ஜபத்துக்கு அந்த மெசேஜ் போடுறாங்க இல்லைங்களா, எல்லாரும் ப்ரெசென்ட் ஆகிட்டு எந்த ஒரு அந்த இடத்துல கான்வர்சேஷன் டிஸ்கஷன் எதுவுமே இல்லாமல் ஜபத்துக்கு எல்லாரும் அமர்ந்து 5 to 6 அப்படின்னு கொண்டு வந்து அதை வந்து கொஞ்சம் 4:30 மணிக்கு கொண்டு போய் அதை 4 மணிக்கு இப்படி கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ப்ராக்டிக்கல் லைஃப் அப்படிங்கிறது வந்துடும். ஏன் அப்படின்னா, தெல்ல தெளிந்தாருக்கு சிவன் சிவலிங்கம் அப்படின்னு சொல்லி திருமூலர் பெருமான் வந்து சொல்லியிருப்பார். தெளிவு அப்படின்னாலே அங்கே வந்து கசடு இல்லை அப்படிங்கிறது வந்துடும். அப்போ ஏன் அந்த தெல்ல தெளிவுன்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தெளிவு அப்படிங்கிறது தியரிட்டிக்கல் நாலேஜ், தெல்ல தெளிவு அப்படிங்கிறது ப்ராக்டிக்கல் நாலேஜ். அப்போ அந்த சித்த வேதம் வாசித்தல், சித்த வேதத்தை கேட்டல் அப்படிங்கிறது வந்து தியரிட்டிக்கல். அப்போது அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல். அப்போது இப்போது எதில் வந்து நம்மளுக்கு பலன் கிடைக்கும்னா, சித்த வேதத்தினுடைய 2ஆம் அத்தியாயத்தில் சொன்ன மாதிரி பலன் வேண்டுமென்றால் வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்பாவினுடைய இன்னொரு கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் பிரசங்கத்தால் உலகம் திருந்தாது அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காரு. அதாவது புஸ்தக ஞானம் போய் மஸ்தக ஞானம் மெயின் சொன்ன அவங்க சித்த வேதம்ங்கிற புத்தகத்தையும் மற்ற நூல்களையும் எழுதினாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, வெறும் பிரசங்கத்தில் மட்டும் உலகத்தில் திருத்தமோ மாற்றமோ கொண்டு வர முடியாது, செயல்பாடு வேணும் அப்படிங்கிறது தான் அப்பாவினுடைய அந்த கருத்தாக இருக்குது. அப்போ அவங்களுடைய வழிவகையை பின்பற்றி வரக்கூடிய நாம இந்த தியரிட்டிக்கல் கிளாஸ் சத்சங்கமாக இருக்கிறத ப்ராக்டிக்கல் கிளாஸ் ஜபமாக மாற்றும்போது எல்லோருக்குமே அந்த பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். என்ன காரணம் அப்படின்னா, சித்த வித்தை பெற்றதனுடைய அந்த உச்சகட்ட பலன் அப்படிங்கிறது அந்த கதி மாற்றம், அந்த ஜீவனுக்கு கதி ஏற்படணும். அந்த நடவடிக்கை கிரமங்கள்லாம் அதை ஒட்டி தான் கொடுத்துருக்காங்க. மனதை பக்குவப்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கை முறையை பக்குவப்படுத்தி அங்கே கொண்டு போகிறது மாதிரி. அப்போது நம்ம அந்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னா இந்த ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய டயத்தை வந்து அதிகப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து நம்ம எல்லாருமே இருக்கோம், இன்க்ளூடிங் மீ. அப்போது அந்த ப்ராக்டிஸ்க்கான டயத்தை வந்து எப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்த்து நம்ம சதா பிராணாயாமத்தை அதிகப்படுத்துறதுக்கான அந்த வேலையை வந்து வெகு சீக்கிரமாக செய்ய வேண்டிய ஒரு கடமையில் இருக்கும். என்ன காரணம்னா, நமக்கு உபதேசம் கொடுக்கும்போது அதில் இன்னொரு விஷயமும் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த உபதேசம் வாங்கின நாள்ல இருந்து தினசரி அதிகாலையில் எந்திரிச்சு நான் வந்து ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி அனுப்பணும் அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காரு. சரி, இதில் வந்து ஏன் அதிகாலை நேரத்தை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க? அது ஏதாவது காரணம் இருக்கும் இல்லைங்களா? பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாம் இரவு போய் தூங்குகிறோம். தூங்குனதுக்கப்புறம் இந்த மனசு உள்ளார அடங்கி அது வந்து அந்த சமிரன் கதியாக உள்ளார ஓடிட்டு இருக்கோம். காலையில் அதிகாலை நேரம் அப்படிங்கிறது இந்த மனம் வந்து அடங்கி உள்ளுக்குள்ளே போய் குருவாக இருக்கும். அப்போ அந்த குருவாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம காலையில் கண் விழித்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம்னா அவர் ஈஸியாக உள்ளார போயிடுவார். அப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து அந்த எத்தனம் முயற்சி அப்படிங்கிறதே தேவைப்படாது. ஈஸியாக அவர் வந்து உள்ளார போய் ஜீவனை கூட்டி போய் காமிச்சு கொடுத்துருவார். அதனால தான் அந்த அதிகாலை ஜெபம் அப்படிங்கிறத வந்து வலியுறுத்துகிறாங்க. இப்போ நம்ம எல்லாத்துக்குமே நிறைய கேள்வி இருக்குது. இப்போ என்னைய நானே கேள்வி கேட்டுக்கிட்டது உண்டு.
இப்போது சித்த வித்தை வாங்கி 3 வருஷம் ஆக போகுது. கம்மிங் மே வந்துச்சுன்னா 3 வருஷம் ஆக போகுது. ஒரு நாள் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்ட விஷயம். 3 வருஷம் ஆச்சு. நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? அப்பா சொன்ன மெத்தடில் பண்ணிகிட்ருக்கோமா? இல்லை நம்ம சித்தவேதத்தில் சொன்னபடி நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோமா? ஏன் கதி மாற்றம் நடக்கலை அப்படின்னு சிந்திக்கும்போது சில விஷயங்கள் நமக்கு வந்து தென்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் எந்திரிக்கிறது இல்லை. அதுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஷிஃப்ட் பேசிஸில் போயிட்டுருக்கனால அது ஒரு தடையாக இருக்குது. அப்போ அந்த வேலையை மாற்றிக்கணும். அப்போது நம்ம சித்த வித்தை வேணும், ஞானம் வேணும்னு சொல்லி முயற்சி எடுத்து பிரயத்தனம் செய்து வரக்கூடிய நாம இந்த தொழிலெல்லாம் ஒரு காரணமாக காட்டுறோம். இப்போ நம்மளுடைய இயல்பு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நமக்கு எதெல்லாம் வந்து தடையாக இருக்கோ அதெல்லாம் ஒரு ரீசனாக சொல்லி தப்பிச்சுட்டு போயிட்டே இருப்போம். இதுதான் வந்து இந்த அகங்காரத்தினுடைய இயல்பு. அப்போ நம்ம இன்னும் அகங்காரத்தை தான் இருக்கோம் அப்படிங்கிறதையும் சாமி வந்து நம்மளுக்கு புரிய வச்சார். அப்போ அந்த வேலை வந்து வேணும் தான், இல்லைன்னு சொல்லலை. அப்போ நம்ம ஜபத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலையை மாற்றி அமைச்சுக்கிறதுல தப்பே கிடையாது, அது ஆசையும் கிடையாது. அப்போது ஜெபம் செய்கிறதுக்கு தகுந்த ஒரு வேலையை மாற்றி அமைச்சுக்கிட்டு நாம் ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு பலன் அப்படிங்கிறது கிடைக்கவே செய்யும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரீசண்டாக நம்ம கிருஷ்ண பாரதி அப்படிங்கிறவங்க வந்து அந்த நல்ல ஒரு உயர்ந்த நிலையை அடைஞ்சிருந்தாங்க. அந்த உணவு, உறக்கம், மாதவிடாய் இதெல்லாம் தவிர்த்து வந்து அவங்க வந்து வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்காங்க. அப்போது அவங்கள்ட்ட வந்து நம்ம வடகரைக்கு வரும்போதும் சரி, அவங்க வந்து மன்னூர்கரை ஆசிரமத்தில் இருந்த நாட்கள்லையும் சரி, நிறைய பேர் சந்தித்து நிறைய கேள்விகள் கேட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, நம்ம சத்சங்கத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க. அப்போது அந்த உரையாடலின் போது அந்த அம்மாவத்தை வந்து கேட்குறாங்க, நம்ம ஐயா ஒருத்தங்க, நான் வந்து இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணுறேன், நான் ஃபோன் பேசணும், கிளைண்ட்டை பார்க்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்ன டோன்ட் டாக் டோன்ட் டாக். அவங்க வந்து திருப்பி திருப்பி பேசாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. அவங்க சொல்லக்கூடிய அந்த தத்துவார்த்தம் என்ன அப்படின்னா, டோன்ட் டாக் அப்படின்னா வாயில் பேசுறது மட்டும் கிடையாது, மனசை வெளியில் பேச விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால் வந்து ஞானத்தை வந்து அடைய முடியாது. ஏன்னா உள்ளே இருக்கக்கூடியது தான், அது ஜீவன். வெளியில் இருக்கக்கூடியது நான், அது அகங்காரம். அப்போ அசதோமா சத்கமய, அசத்தியத்திலேருந்து சத்தியத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த நான் அப்படிங்கிறது மௌனமாக இருக்கணும். எப்பொழுது வந்து இந்த நான் பேசிக்கொண்டே இருக்கிறதோ உள்ளே இருக்கக்கூடிய தான் மௌனமாக இருக்கும். எப்பொழுது வெளியே இருக்கக்கூடிய நான் மௌனமாகிறதோ அப்பொழுது தான் பேசும், அப்பொழுதுதான் பேசும். அப்போ இந்த நான் சொல்லக்கூடிய அந்த அகங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது, மனசை வந்து வெளியில் கொண்டு வரக்கூடாதுங்கிறது தான் அந்த அம்மா அந்த டோன்ட் டாக்னு சொன்னதுக்கான ஒரு அர்த்தமாக நம்மளுக்கு அதுக்கப்புறம் தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. அப்போது இன்னொரு விஷயம் அவங்க சொன்னாங்க என்ன அப்படின்னா, அவங்கள்ட்ட நிறைய கேள்விகள் வைக்கப்பட்டது. எப்படி நீங்கள் வந்து இந்த ஷார்ட் பீரியடில் வந்து இந்த பேசிக்காக இருக்கக்கூடிய உணவு, உறக்கம், அடுத்தது வந்து இந்த மாதவிடாய் இதெல்லாம் சக்ஸஸ் பண்ணி போனீங்க. அவங்க வெரி சிம்பிள் ஒரே வார்த்தையில் சொன்னது, ஜெபம் நல்லா பண்ணுங்க, எல்லாத்துக்குமே அது கிடைக்கும் அப்படின்னாங்க. அப்போது இங்கே வந்து ஏதாவது ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குதா ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அப்பா வந்து அந்த ஒரு உயர்ந்த அந்த கருணை உள்ளத்தோட, தாய் உள்ளத்தோட இந்த வித்தையை எடுத்து கொடுத்துட்டாரு. ஆனால் நம்மளுக்கு ஏன் அந்த கதி மாற்றம் நடக்கலை, நமக்கு ஏன் அந்த அனுபவம் ஏற்படலை அப்படின்னு பார்க்கும்போது நாம் உழைக்கக்கூடிய அந்த உழைப்பில் தான் இங்கே மிஸ்டேக் இருக்குதே தவிர வித்தையிலையோ இல்லை கொடுத்தவங்க மேலேயோ எந்த ஒரு டிஃபிகல்ட்டுமே கிடையாது. அப்போது இதெல்லாம் வந்து நம்ம அந்த செல்ஃப் ரியலைசேஷன் அப்போ பண்ணிக்கிட்டே வரும்போது தான் நாமும் வந்து அந்த நிலையை வந்து அடைய முடியும். ஏன்னா அந்த அம்மா சொன்ன இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைராக்கியம் இருந்தால் உங்களுக்கும் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்போ அந்த வைராக்கியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தொடர்ந்த ஒரு அபியாசம், எந்த காரணத்தை கொண்டும் வித்தையை கீழே வைக்காம தொடர்ந்து பண்ணக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது மட்டும்தான் நாமும் அந்த அமிர்தத்தை உண்டு இந்த இயற்கையோட இணைந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த உணவு, உறக்கம் மற்ற விஷயங்கள் எல்லாம் கடந்து நாமும் மனிதராக மாறக்கூடிய ஒரு நிலைமை. அப்போ மனிதராக மாறணும்னா இப்போ மனிதராக இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கால் மிருகம், இருக்காலிகளாகிய நம்மில், இப்படி தான் சித்தவேதத்தினுடைய வார்த்தைகள்லாம் வருது. இருக்காலிகள், இருக்கை மனிதர் என்று அபிமானித்து வரக்கூடியவர்கள். அப்போ நாம் வந்து இன்னும் மனிதராக ஆகிறதுக்காக தான் இந்த வித்தையை வாங்கியிருக்கோம். அப்போ அந்த மனிதர் ஆகிறதுக்கான அந்த ஃபைனல் ஸ்டேஜ் அட்டைன் பண்ணுறதுக்கு நம்ம எல்லா முயற்சிகளும் எடுத்தாக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆகவே சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரு பெரிய வாய்ப்பு,
ஏன்னா மறுபடியும் நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லேயுமே இதே தான் சத்சங்கத்துலேயுமே சொல்லிக்கிட்டு வரோம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஓஷோ அவர்கள் சொல்லுவாங்க, உயிரோட இருக்கிறோம் அப்படின்னு சொல்றத விட ஒரு பெரிய விஷயம் உனக்கு வேற எதுவுமே கிடையாது அப்படிம்பார். நல்ல நாள் கெட்ட நாளே இல்லைம்பார். அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா, இந்த ஜீவன்னு சொல்லக்கூடிய அந்த சொத்து, அந்த சுக்கிலம் நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் இங்க எல்லாமே. அது போயிடுச்சுன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அந்த தகுதியை வந்து நம்ம இழந்துருவோம். அடுத்ததா இந்த சுக்கிலம் அப்படிங்கிற வார்த்தையை பற்றின புரிதல் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. சித்த வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, சுக்கிலம் அப்படிங்கிற விஷயத்தை அப்பா வந்து பரபிரம்மமான சுக்கிலம், பிரம்மஸ்வரூபமான சுக்கிலம், மனம்தான் சுக்கிலம், இப்படி எல்லாமே இந்த சுக்கிலம் தான் எல்லாமாவே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. வெளியில என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்த ஆண் பெண் சேர்க்கையில் மட்டும்தான் அந்த சுக்கிலம் விரயமாகிறதாக ஒரு தவறான புரிதல் இருக்கிறது. சித்த வேதத்தின் கூற்றுப்படி பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா விஷயத்துக்குமே அந்த சுக்கிலம் தான் பயன்படுது. நீங்க கண்ணால பார்க்கும்போதும் சரி, காதால கேட்கும்போது, மூக்கால நுகரும்போது, அடுத்து வாயால ஒரு ருசிக்கும்போது, தோளால் தொட்டு உணரும்போது, அது மட்டும் இல்ல, சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, எண்ணங்கள ஓட விட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது, நம்ம உடல்ல வந்து ஏதாவது ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டா அத சரி பண்றதுக்கு அது முயற்சி பண்ணும்போது, இன்க்ளூடிங் யூரின் போகும்போது, மலம் போகும்போது, அப்போ நம்மளுக்கு அப்பதான் திங்க் பண்ணும்போது தோணுச்சு, எப்படி இவங்க ஏன் இந்த ஸ்டேஜெல்லாம் கடந்து போறாங்க? இந்த மலஜலமற்ற, உறக்கமற்ற ஒரு நிலையை ஏன் தேடி போறாங்க அப்படின்னா, அதுல கூட அந்த சுக்கிலம் செலவாயிட்டு இருக்குது. அது எல்லாத்தையுமே என்டையர்லி க்ளோஸ். அது எல்லாத்தையுமே என்டையர்லி ஸ்டாப் பண்ணி தான் அவங்க ஸ்டேஜுக்கு போறாங்க. அப்போ அழகா எழுதியிருக்காங்க இல்லையா சித்த வேதத்துல, அந்த சுக்கிலம் வந்து நுனி வரைக்கும் தான் வரதா இருந்தா, அந்த ஜீவன் வரதா இருந்தா சுக்கிலத்தையோ மூத்திரத்தையோ வெளியில் தள்ளுவதில்லை. அப்போ அந்த சுக்கிலமா இருக்கக்கூடிய அந்த ஜீவன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலுமே அது செலவாகிக்கிட்டே தான் இருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு நம்ம பழைய ஏற்கனவே வந்த சத்சங்கத்துல சொல்லியிருந்தோம். அத்தியாவசியம், அவசியம், அனாவசியம், இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் போட்டு எதெல்லாம் அத்தியாவசியமோ அதை மட்டும் பயன்படுத்தி, அனாவசியமான இந்த விஷயங்களை நம்ம ரிமூவ் பண்ணும்போது தான் அந்த நிலையை நம்ம வந்து அடைய முடியும். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் செயல்படுது. முடியினுடைய வளர்ச்சி, நக வளர்ச்சி, நம்ம வளர்ச்சிதை மாற்றம், இப்படி உடல் ரீதியாக இருந்தாலும் சரி, மன ரீதியாக இருந்தாலும் சரி. இதில் என்ன ஒரு பெரிய பியூட்டினா, இந்த உடல் ரீதியான விஷயங்களை காட்டிலும் அந்த சுக்கிலமானது 90% வந்து பார்த்திங்கன்னா மனதினுடைய எண்ணங்களுக்கு தான் செலவாகுது. இதுக்காக தான் எல்லா ஞானிகளும், ஞானப்பிதா உள்பட எல்லா ஞானிகளும் என்ன சொல்கிறாங்க, அந்த மனசாக அதை கன்வெர்ட் ஆகாமல் உள்ளுக்குள்ளாரே ஜீவன்கிற நிலைமையிலே நடத்துங்க. அப்போ மட்டும்தான் நம்ம வந்து ஈஸியாக வந்து அந்த ஞானத்தை வந்து அடைய முடியும்னு சொல்கிறாங்க. ஆக நாம் இது நாள் வரைக்கும் சித்த வேதத்தின் வாயிலாக படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை எல்லாத்துக்கூடையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நாம் இதுவரை பேசியதிலிருந்து ஏதேனும் சத்தியம் இருப்பின் அது ஞானப்பிதாவை சேர்ந்தது, தவறு இருப்பின் சொல்லுங்கள், திருத்திக் கொள்கிறோம். ஆத்ம நமஸ்காரம். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம், இயன்ற அளவுக்கு பதில் சொல்கிறோம். கார்த்திகேயா, ஆத்ம நமஸ்காரம். இது போன லாஸ்ட் டைம் பேசும்போது அங்கே ஏதோ டெல்லி கோர்ஸில் வந்து எங்களுக்கு, நான் அப்போ இல்லைங்க, ஏன்னா நான் ஊருக்கு போயிருந்தேன். நான் நம்ம கண்டினியூ சொல்லித்தரேன்னு சொல்லி, அது 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 என்ன அது யோகாசனங்கள். நான் வரும்போதெல்லாம் சொல்லித்தரேன்னு சொன்னீங்களே, இப்போ அதை பற்றி கொஞ்சம். அதான் ஒன்றும் இல்லைங்கம்மா, அது நான் அந்த டிப்ளமோ இன் தெரப்பெட்டிக் யோகான்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். முடிச்சாச்சா? முடிச்சாச்சு. கம்மிங் சண்டே வந்து கான்வர்சேஷன் இருக்கு. சரி சரி சரி. அது என்னன்னா, யோகா மூலமாகவே, அதாவது வந்து ஆரோக்கிய குறைவுகளுக்கு வந்து மாத்திரை மருந்துகள் இல்லாம யோகா அந்த முத்ராஸ் மூலமாகவே பிராக்டிஸ் கொடுத்து சரி பண்றதுக்காக அந்த கோர்ஸ் முடிச்சிருக்கோம். இப்ப அதானே, இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஏஜ் மெயின் அதான், ஏன்னா பெரிய சொத்து ஆரோக்கிய, ஹெல்த்தி வெல்த்னு அந்த காலத்திலேயே நம்ம முததைய சொல்லி வச்சுட்டாங்க. ஓகே, அதை பத்தி கொஞ்சம் விளக்கங்கள். சரிங்கம்மா, நம்ம சுருக்கமாக சொல்லிடுறோம். ஏன்னா நம்ம இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு சித்த வேதத்துக்கும் இதுக்கும் இருந்தாலும் வந்து சில முக்கியமான சில விஷயங்களை மட்டும் சொல்லிடுறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது எப்படி எப்படி இது பண்ணும். ஓகே.
அதான் யோகால வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா வந்து மொத்தமா வந்து சிம்பிளா முடிச்சிடலாம். அதாவது நம்ம குழந்தையா இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, என்ன சொல்றது, படுத்திருப்போம். அது நேரம் மேலே பார்த்து படுத்திருக்கிறது ஒரு ஸ்டேஜ். அதுக்கப்புறம் குப்புற படுத்திருப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா கை காலெல்லாம் ஊனி கொஞ்சம் மேலே எந்திரிக்க ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் எந்திரிச்சு நடப்போம். அந்த ஸ்டேஜில் தான் யோகாசனங்கள் எல்லாமே வந்து சித்தர் பெருமக்கள் வந்து வகுத்துருக்காங்க. அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கீழே ஃப்ளாட்டாக படுத்த நிலைமையில் சில ஆசனங்கள் இருக்குது. அதே மாதிரி நிமிர்ந்து செய்யக்கூடிய ஆசனங்கள், இப்படி பல வகைகள் இருக்குது. அதில் முன்னாடி வளையிறது, அப்புறம் பின்னாடி வளையிறது, அதுக்கப்புறம் சைடில் வளையிறது, அப்புறம் உடம்பை ட்விஸ்ட் பண்ணுறது, இந்த 4க்குள்ளே எல்லாத்தையுமே கொண்டு வந்துடலாம். ஏன்னா கோடிக்கணக்கான ஆசனங்கள் இருக்குது. சிம்பிளாக ஒரு 5 ஆசனங்கள் இருக்குது. அது வந்துங்கம்மா ப்ராக்டிக்கலாக நம்ம சொல்லும்போது தான் நம்மளுக்கு புரியும். ஏன்னா இப்போ நம்ம வெர்பலாக சொன்னோம்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. என் நம்பர் எடுத்து இப்போ வந்து நீங்க நானே யோகாசன மாஸ்டர் தான். பின்பக்கம் தனுராசனம் பண்ணும்போதுல 2 கையும் தரையில பேக்ல வச்சுட்டு நம்ம வில்லு மாதிரி செய்யும் போது, தனுருனாலே வில்லு தானே. சோ அந்த நேம் தெரிஞ்சா கூட சொன்னேன். நாங்க இதுல பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். யூடியூப்ல அந்த நேம் செஞ்சா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஸ்டேஜ்லையுமே கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ அந்த யங் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு தான் தனுராசனம், புஜங்காசனம் இதெல்லாம் கொடுக்க முடியும். ஃபார் ஏஜ் இப்போ உங்களை மாதிரி ஏஜ்டு பர்சன்ஸ்க்கு வந்து ஃபுல்லாக முத்திரையை மட்டும் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கே அப்பா கொடுத்துட்டாங்க. கொடுத்துருக்காங்க. சின்முத்திரை கொடுக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தியானம் பண்ணும்போதே சின்முத்திரை தான் பிடிக்கிறோம். இந்த சின்முத்திரை பிடிக்கும்போது இந்த பஞ்சபூத தத்துவத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, யோகால இந்த சுண்டு நம்மளுக்கு அந்த ஆட்காட்டி விரல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காற்றுன்னு சொல்லுவாங்க, கட்டை விரல் வந்து நெருப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அதுதானே பண்ணிட்டு இருக்கோம். ஜீவசக்தியாக வாயுவை கொண்டு அக்னியில் அந்த புருவ மத்தியத்தில் தானே ஊதுறோம். அதை வந்து உணர்த்தக்கூடிய ஒரு விளக்கமாக தான் வந்து அந்த சின்முத்திரை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த சாம்பவி முத்திரைக்கு சாம்பவி முத்திரையை தாண்டி ஒரு பெரிய ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லலாம். நம்மளுக்கு நம்ம ஜெபம் பண்ணும்போது கண்களை மேல் நோக்கி அப்பா குவிக்க சொல்றாங்க இல்லைங்களா, அந்த முத்திரைக்கு பேர் வந்து கண்களால் நம்ம செய்யக்கூடியது வந்து சாம்பவி முத்திரை. இந்த சாம்பவி முத்திரைக்கு ஈக்குவலா அதுக்கு மேல வேற எந்த ஒரு பவருமே உலகத்துல வந்து இல்லை, யோகாவிலையும் சரி முத்திரையிலையும் சரி. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சாம்பவி முத்திரையில நம்மளுடைய கண்களையும் மனதையும் இந்த புருவ மத்தியத்துல குவிக்கும் போது அந்த 72,000 நாடிகள்லையும் ஓடக்கூடிய அந்த சக்தி வந்து ஒரே இடத்துல இந்த இடத்துல வந்து ஃபோக்கஸ் ஆகும். அப்போ இந்த இடத்துல ஃபோக்கஸ் ஆக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நாடி நரம்புகள் எல்லாம் தூய்மையாக்கப்பட்டு அதில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள்லாம் நீக்கப்பட்டு நமக்கு வந்து பெஸ்ட்டாக கிடைச்சிரும். எதுக்காக நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமளும் சில சமயம் சிந்திச்சது உண்டு, அப்பா வந்து ஏன் வந்து இந்த ப்ராக்டிக்கலாக சில எக்ஸசைஸ்லாம் கொடுக்கல அப்படின்னு. இது வந்து பிஹெச்டிமா யோகா முத்திரை அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்கேஜி யூகேஜி. நாம் பண்ணக்கூடிய சித்த வித்தை அப்படிங்கிறது வந்து பிஹெச்டி. ஏன்னா இதில் வந்து எல்லாத்தையுமே அப்பா என்டையராக கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து நீங்கள் ஆரோக்கியத்தை பற்றி கேட்டதுனால ஒரு விஷயம் சொல்கிறேன். சித்த வேதத்தில் நமக்கு அந்த உணவை பற்றி பேசும்போது அப்பா வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க. வாயில் மென்று அரைத்து அரைத்து விழுங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதை சொல்லிட்டு அடுத்த வரியில் என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா, ஜீரணமின்மை, அதாவது ஜீரண கெடுதி தான் எல்லா நோய்களுக்குமே காரணம். அப்போ சித்தர் பெருமக்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து எல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஜீரணமின்மை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து சர்க்கரையாகவும் பிபி ஆகவும் கேன்சர் ஆகவும் அதுக்கு பேர் வந்து பல பேர் வச்சுருக்காங்க. நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் வந்து இப்போ தான் நேம் வச்சாங்கன்னு. சித்த வேதத்தில் பிரமேகம் அப்படிங்கிற ஒரு நோய், அதுதான் அந்த சர்க்கரை அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னாடியுமா நம்மளுடைய வாழ்வியல் ஒழுக்கங்களை வந்து அப்பா வந்து சித்த வேதத்தில் குறிப்பிட்டு வர்றார். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல காலையில் எந்திரிச்சோன்னே என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பல் விளக்குறத பற்றி பேசும்போது ஆலங்குச்சியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கருவேலங்குச்சியோ அப்படின்னு இருப்பார். அப்போ நம்மளுடைய பற்களை சுத்தமாக வைத்து கொள்வதற்கு ஆலம் விழுது அந்த இருக்கக்கூடிய அந்த தூரும் கருவேலம் பட்டையும் இதை தாண்டி பெருசாக ஒரு மெடிசன் நமக்கு தேவையே இல்லை. இந்த ஹின்ஸ் வந்து சித்த வேதத்திலே இருக்குது. அது ஒன்று. அடுத்தது
பசிக்காம சாப்பிடவே கூடாதுங்கம்மா. யாரா இருந்தாலும், யங் ஏஜா இருந்தாலும் சரி, இல்ல சீனியர் பெர்சனா இருந்தாலும் சரி, இந்த பசி அப்படிங்கிற உணர்வு வராம, உள்ளுக்குள்ள உணவே எப்பவுமே கொடுக்கக்கூடாது. அடுத்தது சாப்பிடும்போது அந்த அன்னத்த அப்பா ராஜாக்களில் உயர்ந்த ராஜா, அன்னராஜாங்கிற மாரி நம்மளோட உயர்வான ஒரு இடத்துல வச்சு, அந்த உணவ எடுத்து வாயில போட்டு விழுங்கும்போது, நம்மளுடைய கவனம் எல்லாம் இந்த வாய் பகுதிக்கு வந்துரணும். ஏன்னா, உன்னோட சுவை மொட்டுக்கள் நாக்குல தான் இருக்கு. இல்ல அங்க உள்ளார இருக்கக்கூடிய இரைப்பையில சுவை மொட்டுக்கள் கிடையாது. அப்ப நல்லா அரைச்சு ஜீரணத்த பத்தி பேசும்போது அப்பா இன்னொன்னு சொல்லியிருப்பாங்க. எப்படி சூரியன்லேருந்து அந்த சக்தி மரத்துக்கு ஸ்டார்ச் தயாரிக்கிறோம். அப்ப அந்த உமிழ்நீர் சுரந்து என்ன பண்ணும்னா, நீங்க வாயில உணவு இருக்கும்போது, இந்த நாக்கு பகுதிக்கு அது திரண்டு வரும். அந்த உமிழ்நீருடைய சக்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டைம்ல அதை எடுத்து ஒரு இரும்புல போட்டீங்கன்னா, ரோட்ல இருக்க இரும்ப ஓட்ட போட்டுரும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான உமிழ்நீர் என்ன பண்ணும்னா, நம்ம சாப்பிடும்போது அது மேலேருந்து இறங்கி வரும். அப்ப அந்த வாயில வச்சு நீங்க அத நல்ல கூழ் மாரி அரைச்சு, டேஸ்ட்லெஸ் நீங்க என்ன வேணாலும் சாப்பிடுங்க. அது தொண்டைக்குள்ள போகும்போது டேஸ்ட்லெஸ்ஸா போகணும். கூலா தான் போகணும். அந்த மாரி நொறுங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா, நமக்கு ஆரோக்கிய குறைவு அப்படிங்கிறது கண்டிப்பா வராது. இது உணவ பத்தி அப்பா சொல்லியிருக்க விஷயம். பல் துலக்கறத பத்தி சொல்லியிருக்க விஷயம். இந்த 2 விஷயத்த நம்ம கடைபிடிச்சு, இந்த கண்ல பிடிக்கக்கூடிய இந்த சாம்பவி முத்திரைய பிடிச்சீங்கனாலே, உங்களுக்கு எல்லா விதமான ஆரோக்கிய குறைவும் சரியாயிடுங்கம்மா. நம்ம சாம்பவி முத்திரைய தாண்டி ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, இந்த கண்ணாடி பாட்டு புட்டு வைக்கிறாங்க இல்லைங்களா? அது ஆக்சுவலா எப்படி இருந்தது அப்படின்னா, அந்த காலத்துல சித்தர் பெருமக்கள் நம்மளுடைய வலது கட்டை விரல் கால்ல அங்க ஒரு நாடி ஆரம்பிச்சு என்ன ஆகுதுன்னா, இப்படி பாம்பு மாதிரி பெண்ட் ஆகி இடது கண்ணுகிட்ட சேரும். அதே மாதிரி இடது கால் கட்டை விரல்ல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாடி பாம்பு மாதிரி சுத்தி வலது கண்ணுகிட்ட சேரும். இது இந்த இடகலை, பிங்கலை, சுழுமுனை சொல்றோம் இல்லைங்களா? அப்ப அந்த 72,000 நாடிகளும் சேரக்கூடிய இடம் இந்த புருவ மத்தியம். அதுல இந்த சுழுமுனை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த சித்த வித்தை பயிற்சியில இயக்கமா நம்மளுக்கு அதை சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க இந்த சாம்பவி முத்திரையிலேயே அப்பா சொல்லக்கூடிய அந்த நம்மளுடைய அந்த பயிற்சியிலேயே எவ்வளவு நேரம் இருக்கிறீங்களோ, அவ்வளவு நேரம் உங்களை அந்த ஆரோக்கிய குறைவுகள் எல்லாமே அதுவாகவே சரியாயிடுமா. அதனாலதான் நமக்கு இதை தாண்டி எதுவும் தேவையில்லைங்கிற ஒரு காரணத்தினாலதான் அப்பா அந்த சாம்பவி முத்திரையிலையும் சின்முத்திரையிலுமே எல்லாத்தையுமே முடிச்சுட்டாங்க. அப்ப அந்த வித்தையை தொடர்ந்து பண்ணும்போதுதான் இந்த ஆரோக்கிய குறைவிலேருந்து நம்ம ஏன்னா இது எல்லாருமே பண்ணலாம் இல்லைங்களா? அந்த கண்ணில் சாம்பவி முத்திரை பிடிக்கிறதுக்கு வயசு வித்தியாசம் நம்மளுக்கு தேவையில்லை. சின்ன குழந்தையும் பண்ணலாம், மீடியமா இருக்கிறவங்களும் பண்ணலாம், பெரியவங்களும் பண்ணலாம். அப்ப சாம்பவி முத்திரையிலே நம்ம தொடர்ந்து இருக்கும்போது நம்மளுடைய இந்த மன இயக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். அப்ப அந்த மன இயக்கம் குறையும் போது அங்கதான் 90% இந்த எனர்ஜி செலவாயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இயல்பாகவே நம்ம உடம்பு என்ன பண்ணும்னா, தன்னைத்தானே குணப்படுத்தக்கூடிய அந்த ஆற்றலை பெற்றுக்குமா. அம்மா ஐயா, சேம் நம்ம பிதாஜி சொல்றது அந்த நீங்க இப்ப சொன்ன வேர்டு எல்லாம், ஆனா இது கரெக்ட். சாப்பிடும்போது நல்லா கூழா மென்னு சாப்பிடணும். அந்த நம்ம நாக்குல எந்த சுவை இருக்குங்கிற அறிஞ்சு சாப்பிடணும். இன்னொன்னு எங்க இப்போ இது எல்லாருக்குமே யூஸ். இப்ப வளர்ற எங்குக்கெல்லாம் கூட டக்கு டக்குன்னு இல்ல ஒரு வாய் வச்சுட்டு அதையும் டிவிய பார்த்துக்கிட்டு கண்ணுக்கு அதெல்லாம் எந்த பக்கமோ இது பண்ணிக்கிட்டு இல்லாம சாப்பிடுறா. அது உணர்ந்து இது பண்ணி பார்த்தா அது புரியுது. ஆமாய்யா, சில இது இருக்கு. கரெக்ட் தான். அதுதாங்கம்மா உண்மை. உணவு அதுவும் அதாவது எங்க டக்கு டக்குன்னு முழுங்கிடுறாங்க, அதனால கூட இதாயிடுது. அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி எதையுமே அனுபவிச்சு ரசிச்சு ருசிச்சு செய்ய இது பண்றது கிடையாது. டக்கு டக்குன்னு மிஷின் மாதிரி செய்யறதுனாலே நீங்க சொல்ற மாரி பாதி ஆரோக்கியம் இல்ல, செரிமானம் இல்ல. அந்த 1000 அந்த சீக்குக்கு 1000 பேர் டாக்டர்கிட்ட கொடுத்து என்ன தண்ணி சரியா குடிக்கிறது இல்ல. சோ எல்லாமே இருக்குயா. கரெக்ட். ஆமா, சில இது சாப்பிடுறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரம் தண்ணி குடிக்க கூடாது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1/2 மணி நேரம் தண்ணி குடிக்க கூடாது. அந்த நான் எதுவும் ஒண்ணு பார்த்தேன். அந்த குடிக்கிற மெத்தட் கூட சொல்றா. அந்த கிளாஸ் ஒரு மாதிரி வச்சு அந்த டேஸ்ட் தெரியற மாதிரி சப்பி சப்பி குடின்றாரா. குடினாக்கா அந்த தண்ணியிலேயே ஒரு இது தெரியுதான். அந்த கீழ் உதடு இருக்கு இல்லைங்களா? அந்த கீழ் ஒரு மாதிரி யாரோ கீழர் பாஸ்கரா யாரோ தெரியல. நான் முன்னாடி எல்லாம் நான் அது கேட்பேன். அந்த குடிக்கிற மெத்தட் கூட இருக்கு. ஆமாய்யா. அப்போ
மக்களுடைய இதுலயே இருக்கு. உதட்டுல சிப் பண்ணி வாயில வச்சு தண்ணியே வந்து உமிழ்நீர் கலந்ததுக்கு அப்புறம் தான் உள்ளார போகணும். மடமடன்லாம் குடிக்க கூடாது. நீங்க வந்து எப்படின்னா ஒரு மினிஸ்டரை பார்க்க போனா எப்படி வந்து பிஏவை பார்த்து தான் உள்ளார போகணுமோ, அதே மாதிரி நம்ம வயிற்றுக்குள்ள போகக்கூடிய எந்த உணவுப் பொருளா இருந்தாலும் உமிழ்நீரோட கலக்கணும். ஏன்னா உமிழ்நீர் வந்து உயிர் நீர்னு அப்பா சொல்றாரு. நடவடிக்கை கிரமங்கள்ல சொல்லும்போது அது வந்து உமிழ்நீர் வந்து உயிர் நீருங்கிறாரு. அந்த உயிர் நீர் வந்து கலக்கும் போது மட்டும்தான் இங்க அந்த குளுக்கோஸா ஃப்ராக்டோஸா அந்த பிரியக்கூடிய அந்த தன்மை ஸ்டார்ச்சா வந்து அது கன்வெர்ட் ஆகும். இது ஆகாம உள்ளார போறதுனால தான் அதுக்கு பேர் சர்க்கரை, பிபி, கேன்சர், இப்படி நிறைய பேர் வச்சுக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, செரிமானம் சரியாக இருந்தால் உங்கள் உடல் எந்த வகையிலும் ஆரோக்கியமாக மட்டுமே இருக்குமா. அதே மாதிரி நீங்கள் இந்த கழிவுகள் நீக்கிறதுக்கு இன்னொரு மெத்தட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா பல் துலக்கிட்டு நல்லெண்ணெயில் வந்து அறுசுவைகளும் இருக்குது. செக்கு நல்லெண்ணெயில் அந்த நல்லெண்ணெய் வழியாக வாய் கொப்பளிச்சுட்டு நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா கல்லீரல், மண்ணீரல், இந்த ராஜ உறுப்புகள் எல்லாமே வந்து ரொம்ப பலமாக இருக்கும். அதனால் இந்த ஆயில் புல்லிங் பண்ணணும். அடுத்தது குளிக்கிறதுல வந்து ஒரு மெத்தட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய உதயத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து குளிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரத்த ஓட்ட மண்டலம், வெப்ப மண்டலம், ஜீரண மண்டலம், இது மூணுமே சரியாகும். இதில் எல்லாருமே அடி வாங்கிடுவாங்க. எல்லாருமே இப்போ சூரிய உதயத்துக்கு பின்னாடி தான் குளிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த பிளட் கேன்சராக இருக்கட்டும், சுகராக இருக்கட்டும், பிபியாக இருக்கட்டும், இது எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம சித்தர் பெருமக்கள் நமக்கு வகுத்து கொடுத்த வழிமுறைப்படி வாழ்ந்தோம்னா நம்ம ஆரோக்கியமாக மட்டும்தான் நம்மளால் இருக்க முடியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கங்க. ஜெபம் முடிச்சுட்டு குளித்தாலும் சரி, இல்லை குளிச்சுட்டு ஜெபம் பண்ணாலும் சரி, அந்த காலையில் குளிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கும் போது நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில் இருக்குமா.